Dear students, welcome to Social Science class, Term 1, Class 8, History Lesson 4, People's Revolt, மக்களின் புரட்சி. Dear students, the revolt of 1857, 1857 நடந்த பெரும் புரட்சி அல்லது மாபெரும் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. Yes, the yearly uprising did not success in the threatening of the British in India. இந்தியாவில் ஆங்கிலேயர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்த நிறைய போராட்டங்கள் இருந்தது. அதெல்லாம் நமக்கு வெற்றியை தரல. It took revolt of 1857. It took the revolt of 1857 to bring home to the company, and the British thought that their rule was not accepted to a large section of the population. அதாவது ஆரம்பத்தில் நடந்த புரட்சிகள் எதுவும் நமக்கு வாய்ப்பை கொடுக்கல, வெற்றியை கொடுக்கல. ஸோ அதனால தான் அனைத்து விதமான மன வீழ்ச்சிகளும் 1857 நடந்த ஒரு புரட்சிக்கு அது நம்மை இட்டு செல்கிறது. அதன் மூலம் அந்த கம்பெனி நாட்டிற்கு திரும்பி செல்லவும் அவர்களுடைய கொள்கைகள் நமக்கு பிடிக்காமலும் போகிறது. எஸ், ஆங்கிலேயர்களின் ஆட்சியை மக்களில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவர்களுக்கு புரிந்தது. The revolt of 1857 was a product of character and the policies of the colonial rule அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, அந்த 1857 புரட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது? எஸ், அது கொள்கையின் விளைவாக ஏற்பட்டது. கொள்கையின் விளைவாகவும் அங்கு பண்புகளின் அடிப்படையிலும் இது உருவானது. அதாவது என்ன, த குமுலேட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிஸ் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோய்டேஷன். அவருடைய கொள்கைகள், அங்கே இருந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோய்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பொருளாதார சுரண்டல்கள், அண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன்ஸ், அவர்களுடைய ஒட்டுமொத்த மேலாண்மையில் இருந்த சில தவறுகள். அதாவது என்னென்ன, அவர்களுடைய மேலாண்மையின் தவறுகள் ஓவர் த இயர் had adversely affected the positions of all rulers of Indian states. அந்த ஒட்டுமொத்த விளைவு தான் நமக்கு இந்தியாவில் அரசர்களின் நிலையிலும் மோசமான ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். And then causes of the revolt. Causes of the revolt. இந்த புரட்சிக்கான காரணங்கள் என்னென்ன? Yes, the most important causes of the revolt of 1857 was a popular discontent of the British policy of economically exploiting India. ஆங்கிலேயர்களின் பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கை தான் நமக்கு இது முக்கியமான ஒரு காரணங்களாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக 1857 புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பொருளாதார சுரண்டல் கொள்கை. எஸ், அண்ட் தென் திஸ் ஹர்ட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. இது பாருங்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரிவினர்களையும் இது காயப்படுத்தியது. Yes, the peasants suffered due to high revenue demands and the strict revenue collection policy. அங்கே இருந்தவங்க முக்கியமாக யார் அப்படின்னு சொன்னால், எஸ், அந்த பீசன்ஸ் இருந்தாங்க. சஃபர் டியூ டு ஹை ரெவென்யூ, அந்த விவசாயிகள் அதிகமாக இந்த வரி விதிப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்டார்கள். அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ, கடுமையான வரி வசூல் செய்தது, வரி விதிப்பு ஏற்படுத்தியது, இது எல்லாமே விவசாயிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. த பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி, சப்சிடரி அலையன்சஸ் அண்ட் பாலிசி எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கிரியேட்டட் discontentment among people. எஸ், இங்கே பாருங்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாரிசு இழப்பு கொள்கை இருந்தது. பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி அண்ட் சப்சிடரி அலையன்சஸ், துணைப்படை திட்டம், அண்ட் பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கிரியேட்டட் டிஸ்கண்டென்ட்மெண்ட் அமாங் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவிதமான கட்டுப்பாடுகள் இருந்தது. இது மக்களுக்கு அதிகமாக அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த அவங்க மேலே ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியது. annexation of oath proved that even the
groveling loyalty cannot satisfy the British greed for territories. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியது அது மட்டும் கிடையாது, இங்கு முறையற்ற வகையில் அயோத்தியை அவர்கள் இணைத்து கொண்டார்கள். அது ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது. எந்த விதமான ரீசனும் கிடையாது. அனெக்சேஷன் ஆஃப் ஊத் ப்ரூவ்ட் தட் ஈவன் த groveling loyalty cannot satisfy British greed for territories. அவர்களுடைய அந்த ஆதிக்க போட்டிக்கு அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இங்கு அவர்களுக்கு நிறைவேறி இது மக்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் கிடையாது, ஆங்கிலேயர்கள் பிரிவாக்க கொள்கை தான் இன்னமும் திருப்தி அடையாத ஒரு கொள்கையாக இருந்தது. And then the conservation activities of the conversion activities of Christian missionaries were looked upon the suspicion and fear. இந்த வாரிசு இழப்பு கொள்கையை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது த கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கிறிஸ்டியன், கிறித்துவ சமய பரப்பு குழுவினர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க சார், வேர் லுக்டு அப்பான் த சஸ்பீசியன் அண்ட் ஃபியர். அங்கே மக்களால் அச்சத்தோடு பார்க்கப்பட்டாங்க, சந்தேகத்தோடு பார்க்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாரும் கிறித்துவ மதத்தை பரப்பி இந்துக்களை கிறித்துவ சமயத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். த பிரிஸ்டிஸ்ட் அண்ட் த Maulavis showed their discontent against the British rule. அங்கே இருந்த சமய தலைவர்கள் இருந்தாங்க, இஸ்லாமிய சபை அறிஞர்கள் இருந்தாங்க, மாவலிஸ் அப்படின்றவங்க. இவர்கள் எல்லாமே ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. இது சரியில்லாத ஆட்சி என்பதை வெளிப்படுத்தினார்கள். அண்ட் தென் அபாலிஷன் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி, லைக் சதி, female infanticide, support to widow remarriage and female education were seen by the many interference in their Indian culture by the Europeans. அங்கே சதி ஒழிப்பில் ஈடுபடுறாங்க, பெண் சிசு கொலையில் ஈடுபடுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, சப்போர்ட் டு விடோ, விதவைகளுக்கு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது. அண்ட் ஃபீமேல் எஜுகேஷன், பெண்களுக்கான கல்விக்கு இவர்கள் ஆதரவு அளித்தது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இந்தியர்களின் அவர் கலாச்சாரத்தில் தேர் இன்டர்ஃபரன்ஸ் இன் தேர் இந்தியன் கல்ச்சர் பை த யூரோப்பியன்ஸ், இந்தியர்களின் கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதாக கருதப்பட்டது. And then the Indian Sipahi were looked upon as inferior being and treated with contempt by their British officers. இந்த இந்திய சிப்பாய்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், அங்கே ஆங்கில அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், ரொம்ப கேவலமாக, தாழ்வாகவும் அவமரியாதையோடும் நடத்தப்பட்டார்கள். They were paid much less than the British soldiers. All avenues of the promotion were closer to them, as all the higher army posts were reserved for the British. அது மட்டும் கிடையாது, அங்கே ஆங்கில வீரர்களை காட்டிலும் இந்திய வீரர்கள் குறைவான ஊதியம் வாங்கினாங்க. இந்திய இராணுவ பதவி உயர்வுகள் அனைத்தும் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அங்கு ஆங்கிலேயர்களுக்கு வழங்கப்பட்டது, இந்திய வீரர்களுக்கு மறுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் காசஸ். அண்ட் தென் இமிடியேட் காசஸ், உடனடியாக ஏற்பட்ட ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு the immediate cause was the introduction of new Enfield rifles in the army. இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. The top of the cartridge of the rifle was to be removed by the mouth before loading in the rifle. அந்த வகை துப்பாக்கியில் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், குண்டுகளை நாம் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும், அந்த ரீஃபில்லில் ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த உரையை என்ன பண்ணணும், பல்லால் கடித்து அதை என்ன பண்ணணும், நீக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த வகையான புதிய ஒரு ரக துப்பாக்கியை அவர்கள் அறிமுகப்படுத்தியது ஒரு உடனடி காரணமாக இருந்தது. எ நியூ என்ஃபீல்ட் ரிஃபில்ஸ் introduction in the army. And then the cartridges were greased by the fat of pig and the cow. அது ஒரு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், பசுவின் கொழுப்பு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டு இருந்தது என்று ஒரு வதந்தி பரவி கொண்டிருந்தது. The Indian Sipahi believed that the British were deliberately attempting to spoil the religion of both the Hindus and the Muslims, because while the Hindus
reversed the cow. The Muslim hated the pig. Yes, இங்கே பாருங்கள், இந்த இந்து முஸ்லீம் இவங்க தான் இருந்தாங்க. எனவே இந்த இந்திய சிப்பாய்கள் தங்களுடைய மத உணர்வை புண்படுத்துவதாக நினைக்கிறாங்க. ஏன்? இந்துக்கள் பசுவை எப்பொழுதும் புனிதமாக கருதுவாங்க. முஸ்லீம்கள் பன்றியை எப்போது என்ன பண்ணுவாங்க? வெறுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ன பண்ணாங்க? பன்றி வெறுப்புள்ளதாக இருந்ததுனால அந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு ஒற்றுமை ஏற்பட வழிவகுத்தது. The soldiers therefore determined to refuse this service and ultimately revolted. Thus the primary and immediate cause of the revolt was the use of the greased cartridges. இந்த இந்து மற்றும் முஸ்லீம் வீரர்கள் இந்த என்ஃபீல்டு துப்பாக்கி என்ன பண்ண நினைக்கிறாங்க? பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மறுக்கிறாங்க. அப்படி மறுத்து புரட்சியில் ஈடுபடுறாங்க. இவ்வாறு கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் புரட்சிக்கு முக்கியமான ஒரு அடிப்படை மற்றும் உடனடி காரணமாக அமைந்தது. And then the outbreak of the revolt, கழகத்திற்கான தோற்றங்கள் யார் ஆரம்பித்தது சார் அப்படின்னு சொன்னால், on 29th March 1857 at Barakpur near Kolkata, Mangal Pandey, a young sepoy from Bengal regiment, refused to use the greased cartridges and shoot him his sergeant. He was arrested, tried and executed. When his news spread, many sepoys revolted. 1857 மார்ச் மாதம் 29 தேதியில் பாருங்கள், இந்த பராக்பூர் அப்படின்னு சொன்னால் நியர் கல்கத்தாக்கு அருகே இருக்கக்கூடிய பராக்பூரில் அங்கே வங்காளத்தில் உள்ள படைப்பிரிவை சார்ந்த மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் கொழுப்பு தடவி அந்த துப்பாக்கி என்ன பண்ணுறாரு? பயன்படுத்த மறுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியை சுட்டு கொன்னுடுறாரு. ஸோ அதனால் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த செய்தி பரவினதுனால தான் இந்த புரட்சி உடனடியான கழகத்திற்கு காரணமாக அமைந்தது. The course of the revolt. On 10th May 1857, the Sepoys of the 3rd Cavalry at Meerut openly revolted by swarming the prisons and releasing their comrades. புரட்சியின் போக்கு எப்படி இருந்தது சார்? கோர்ஸ் ஆஃப் ரிவால்ட் அப்படின்னு சொன்னால் புரட்சியின் போக்கு 1857 10ஆம் நாள் மே மாதம் மீரட்டில் 3வது குதிரைப்படையை சார்ந்த சிப்பாய்கள் முதல்ல என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலை உடைத்து தங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய படைவீரர்கள்லாம் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுறாங்க? புரட்சியில் ஈடுபடுறாங்க. They were immediately joined by the men of the 11th and the 20th Native Infantries, and they murdered some English officers and then marched to Delhi. அது மட்டும் கிடையாது, 11வது மற்றும் 20வது உள்ளூர் காலாட்படையை சார்ந்த வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க கூட ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் மட்டும் அந்த ஆங்கில அலுவலர் இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க? கொலை செஞ்சுட்டு டெல்லியை நோக்கி அவர்கள் விரைந்தார்கள். The arrival of the Meerut Sepoy at Delhi on 11th May and declare of Bahadur Shah II as the Emperor of the India. Delhi became the center of the great revolt of the Bahadur Shah, its symbol. அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் பேரரசராக யாரை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே மே மாதம் 11ஆம் தேதி 2வது பகதூர் ஷாவை அறிவிக்கிறாங்க. அதன் மூலம் டெல்லி மாபெரும் புரட்சி மையமாக மாறுது. பகதூர் ஷா அங்கே ஒரு முக்கியமான அடையாளமாக விளங்கினார். அண்ட் தென் த ரிவால்ட் ஸ்ப்ரெட் குயிக்லி. அந்த புரட்சி மிக வேகமாக பரவியது. There were mutinies at Lucknow, Kanpur, Jhansi, Bareilly, Bihar and Faizabad and many other places in the North India. புரட்சி வேகமாக பரவி லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரேலி, பீகார், ஃபைசாபாத், இன்னும் வடக்கில் சில பகுதிகளில் கலகங்கள் அங்கங்கே ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. Many of them found that it was a good opportunity to burn the papers of their landlords. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே நிலக்கிழார்கிட்ட தாங்கள் கொடுத்த பத்திரங்களை எரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நினச்சி என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கக்கூடிய பத்திரங்களை எரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? நிறைய பேருடைய பட்டங்கள் இருந்தது. Many of the whose titles and pensions were abolished by the British who participated in
order to take revenge. The Muslim leaders and the Maoists sought the opportunity to establishing the Muslim rule in India after the turning out the British. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பலருடைய பட்டங்கள், அங்கே இருக்க இந்த ஓய்வூதியங்கள் எல்லாத்தையும் நீக்குது. இந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க, இவங்க பழி வாங்கிறதுக்காக புரட்சியற்பால் நிறைய பேர் கலந்துக்கிட்டு ஆங்கிலேயர்களை தங்கள் நாட்டிற்கு சென்ற பிறகு தான் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி நிறுவ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் முஸ்லீம் சமயத்தை சார்ந்தவர்கள், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், நிறைய அறிஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். ஸோ அண்ட் தென்